கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 15:20. In English it's Romans 15:21. In English it's 15:21. மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 52வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து சொல்றார். இது என்ன செர்வெண்ட் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா 53வது அதிகாரம் தேவனுடைய ஊழியக்காரன் பலியாகக்கூடியது. 52வது சங்கீதம் என்ன, 52வது ஏசாயா 52வது அதிகாரம் பாடுபடுகிற வேலைக்காரன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப 700 வருஷங்களுக்கு முன்பாக எழுதுற காரியங்களை சொல்லும் போது அவர் 2 காரியத்தை சொல்றாரு. என்ன? அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்தவர்கள். அப்ப என்ன? அறியாதவங்களா இருந்தாலும் சரி, கேள்விப்படாதவங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே இங்க ரோமர் 15வது அதிகாரத்துல 4 பழைய ஏற்பாட்டு காரியத்தை சொல்லிட்டு இப்ப 5வதாக என்ன பண்றாரு? இந்த புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்படுவது என்பது தேவன் முன்னாடி இருந்தே வைத்திருந்ததுதான். அப்ப அவருடைய முழு இதுமே என்ன பண்ணார்னா, வேத வசனத்தின் அடிப்படையில வேத வசனத்தினுடைய வழி நடத்துதலின் படிதான் நான் போனேன் அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் விதமாகத்தான் இங்க அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள். அதாவது அவங்க இதுவரைக்கும் அறியாதவங்களா இருந்தாங்க. அவங்க கர்த்தரால கைவிடப்பட்டவங்க இல்ல. அதாவது அவங்க இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லை. அவங்க சுவிசேஷத்தை நிராகரிக்கல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆளுங்க இன்னும் சேரல. ஆனா என்ன, இது அங்க சொல்லப்பட்டது, அவங்க இருள்ல இருந்தாங்க, அவங்க காண்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அதனுடைய நிறைவேற்றமா கர்த்தர் அதை மறந்து விடாமல் அதை செய்வதற்காக என்ன அனுப்பிச்சாருன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த காரியத்தை சொல்றாரு. ஏன்னா அப்போஸ்தலனுடைய 17வது அதிகாரம் 26, 27 வசனமா இருக்கட்டும், இல்ல ரோமர் 10வது அதிகாரம் 17 வசனமா இருக்கட்டும், அவங்க சொல்லும் போது அதைத்தான் சொன்னாரு. அவங்க என்ன, அவங்க இதை அறிந்து கொள்வார்கள், கேள்விப்படாது இருக்கிறவங்க அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை. அப்ப இது அவங்க அறிஞ்சு கொள்வாங்கன்னா என்ன, அவங்களுக்கு அவங்க இதுவரைக்கும் என்ன அவங்களால பார்க்க முடியல, கேட்க முடியல, ஆனா அவங்களால கேள்விப்படாதனால அவங்க உணர்ந்து கொள்ளல. அவங்களுக்கு உள்ள உணர்வு உள்ள இருதயம் இல்ல. காரணம் என்ன? அவங்க இதுவரைக்கும் அதை கேட்கவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அந்த உணர்வு உள்ள இருதயத்தை கொடுக்கல. அதனால அவங்களுக்கு என்ன, இந்த உணர்வுள்ள இருதயம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லும் போது ஏசாயா 52வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து சொல்லும் போது தேவனுடைய ஊழியக்காரன் பாடுபடுவனா, நிராகரிக்கப்படக்கூடியவனா 53வது அதிகாரத்தில் இருக்கு. ஆனா அந்த கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? நமக்காக பலியாகி மீட்க போறாரு. அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் நான் சொன்னது போல இந்த ரோமர் 15வது அதிகாரத்தில் இது 5வது முறை பழைய ஏற்பாட்டு வசனத்திலிருந்து எடுத்து சொல்றாரு. அப்போ எந்த ஒரு மிஷனா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அது எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். வேத வசனம் அதற்கு உங்களை வழி நடத்துவதாக இருக்க வேண்டும். பவுல் பைபிள செய்யற ஒரு ஊழியத்தை சப்போர்ட் பண்றதுக்கு பைபிள் வசனத்தை எடுக்கல. மாறாக நான் செய்வதற்கு காரணமே வேத வசனம் சொன்னதுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் ஏன் இங்க போனேன், ஏன் இந்த காரியத்தை செய்தேன், எதற்காக நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு? சங்கீதத்தை எடுத்துக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் எடுக்கிறாரு, மோசையினுடைய காரியங்கள் எடுக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாரு? எனக்கு வேத வசனம் தான் என்னைய வழி நடத்துதுன்னு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நமக்கு இப்ப மிஷனரி டாக்குமெண்ட்னா என்ன? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் உள்ள காரியங்கள் தான். அப்ப என்ன, ஒவ்வொரு முறையும் தேவன் ஒரு ஜனங்களை அழைக்கும் போது, இல்ல ஒரு தேசத்தை அழைக்கும் போது அவர் என்ன பண்றாரு?
ஒரு தீர்க்கதரிசியோ இல்ல ஒரு ஊழியக்காரனையோ யாரையோ ஒருத்தரை அவரு அனுப்பக்கூடியவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் அனுப்பப்படாத இடங்களுக்கு அனுப்பக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப என்னன்னா, உங்களுடைய சாட்சி என்னன்னா, தேவனுடைய வார்த்தையில பலப்பட வேண்டுமே ஒழிய மற்றதுல இல்ல. அப்ப என்ன, தேவனுடைய வார்த்தையின்படி வேத வசனத்தின்படி நீங்கள் செய்யும் போது தேவன் என்ன, உங்களுக்கு என்ன வரும், கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அதனால நீங்க தைரியமாக உங்களுடைய சாட்சியை சொல்லக்கூடிய மக்களா இருப்பீங்க. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் வசனத்தின் அடிப்படையில் இருக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் தான் செய்கிற ஊழியத்திற்கு வசனத்தை தேடாமல் வசனத்தின் அடிப்படையில ஊழியம் செய்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் வேத வசனத்தின் அடிப்படையில எங்களுடைய எல்லா காரியங்களும் இருக்க எங்களை முழுமையாய் ஒப்படைக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.